என் குழந்தையா இருந்தா கூட கொலை பண்ணியிருப்பானுங்க. கொலை பண்ணிட்டானுங்க. 3 கொலை 4 கொலை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சீல் வச்சுட்டு யார் இருந்தாலும் உள்ள மனுஷன்னா கூட நீங்கள் சீலை வச்சுடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வந்ததை என்கிட்ட நீங்கள் காமிக்க வேண்டியது தானே. 10 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போய் பேங்க்கில் கட்டுறேன். பேங்க்கில் பணம் நாங்கள் வாங்க மாட்டோம், வீடு சேல்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் பண்ணல, சேல்ஸ் பண்ணிட்டேன்றாங்க. இந்த 10 லட்சம் ரூபாய் நான் என்ன பண்ணேன்னாக்கா, நோட்டீஸ் வைக்காத முன்னே பேங்க்கில் எடுத்து போய் கட்டும்போது வாங்கலை. பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் பக்காவாக எழுதுகிற போல் எழுதிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் அதை போட்டாங்க காசை. நான் எத்தனை தடவை அந்த பேங்க்கில் போய் கதறி அழுது இருக்கிறேன். அந்த லோன் வாங்கி கொடுத்து ஒரு முதலாந்து என்னை பார்த்தா ஓடுறாரு அவர். ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்து திரும்ப வந்து தூங்கிட்டு இருக்கிறேன். வந்து கதவை தட்டி வந்து ஒரு 30 பேர் வந்து தபான்னு போலீஸோடு வந்து என்னை வெளியே தள்ளி விட்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கோ என்னை இழுத்து போடுறதுக்கோ உரிமை கிடையாது. நானா வரணும் வெளியே. அடிச்சாங்களா? ஆமாம். சுடு தண்ணி ஊற்றினா நான் வந்து சிரிச்சிட்டு இருப்பேன். நாங்கள் என் உடம்புல கத்த தான் செய்ய முடியும் என்னால். நான் அது போல் கத்துறேன். நீங்கள் வந்து தரன்னு வந்து இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுருக்கீங்க. போலீஸ்காரங்க வந்து அந்த லேடி வந்து என்னை வந்து இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுது. ஏன்னா எனக்கு வந்து யாரும் இல்லை. நான் வந்து இவங்க வாங்க அவங்க வாங்க நான் கூப்பிட்றதுக்கு நான் யாரையும் சொந்த மந்தையும் நான் நாடியும் போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு சேர்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என் மாமியார் வீட்லேயே சேர்க்கலை. நம்மனே என் சொந்தக்காரங்க ஏன் அக்கா தங்கச்சிங்க என்னை எப்படி சேர்ப்பாங்க, ஜாதி விட்டு ஜாதி போகணுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கலாட்டா நடந்தது. இல்லை தெரிஞ்சிருந்த யாருன்னா வந்தாங்களா என் வீட்டுக்கு? யாருமே வரலையே. எனக்கு வந்து வீடு கிடைக்கணும்னா ஒருத்தரை தாங்க நான் பார்க்கணும். அவங்கள பார்த்தா எனக்கு வீடு கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. யாரை? சிஎம்ஐ தான். திருமண வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீங்க, நான் நல்லா தான் வாழ்ந்திருக்கேன்னு சொன்னீங்க. வீடு லோன் எடுத்து வீடு கட்டியாச்சு. ஆனால் இப்போது ஒரு நடுத்தரவில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. அது சொல்ல முடியுமா? எப்படி பேங்க்ல இருந்து என்ன மாதிரி பேசுகிறாங்க? லோன் வந்து 34 ரூபாய் லோனை வாங்கினோம். ஒரு 4-5 டியூ கட்டணும். நாங்கள் கட்டின பிறகு அதுக்கப்புறம் வந்து அதுதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியல. அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. கொரோனாலேயும் வந்து 2 வருஷம் கட்ட முடியல. 2 வருஷம் கட்ட முடியலன்ன ஒன்றும் போது எனக்கு சத்யா சீரியலில் வந்து 2 லட்ச ரூபா வந்தது. ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வந்தோம். அதில் ஒரு வந்து 4.5 லட்ச ரூபா வந்தது. அந்த 4.5 லட்ச ரூபா இந்த 2 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு 6.5 லட்ச ரூபாயில் 50 ரூபா நான் வச்சுக்கிட்டு 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் பேங்க்கில் கட்டினேன் மொத்தமாகவே. இப்போ கட்டும் போது அவங்க வாங்கிட்டாங்க செக்கா. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, திரும்பவும் வந்து ஒரு வருஷம் என்னால் கட்ட முடியலன்னும் போது நான் வந்து வாடகை எப்படின்னா அது டியூ எப்படின்னா 22 ரூபாய் என்னமோ கட்ட வேண்டியது. அதில் வந்து ஒரு வருஷம் கட்டினேன். நான் டியூ கட்டினேன். அந்த வீட்டில் இருந்துன்னே டியூ கட்டினேன். நான் கட்டிட்ட பிறகு அடுத்த தடவை வந்து எனக்கு காசு கிடைக்கல. எனக்கு காசு ஏன் கிடைக்கலன்னாக்கா வந்து எனக்கு வருமானம் கிடையாது. நான் தனியாக இருக்கிறேன், குழந்தை கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு வருமானன்றது எங்கேருந்து வரும்? எனக்கு வருமானம் வரல. அதுக்கப்புறம் வாணியம்பாடியில் ஒரு வீடு இருந்தது எனக்கு. அந்த வீடு விற்றுட்டு நம்ம வந்து இங்கே கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டிட்டு நம்ம சென்னையில் தான் நமக்கு இருக்கும். வாணியம்பாடி எனக்கு யார் எவங்கன்றது கூட தெரியாதுன்றதுனால வாணியம்பாடியில் வந்து போய் வீடை விற்றாக்கா சில்லறையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்லறையாக கொடுத்தாக்கா இது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னொடனே வீடு லீஸுக்கு விட்டேன். 9 லட்சம் ரூபாய் லீஸுக்கு விட்டேன். 9 லட்ச ரூபாய் லீஸுக்கு விட்டேன். கையில் வந்து 1.5 லட்ச ரூபாய் கையில் இருந்தது. 10 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போய் பேங்க்கில் கட்டுறேன். பேங்க்கில் பணம் நாங்கள் வாங்க மாட்டோம், வீடு சேல்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க. உங்ககிட்ட சொல்லாமல் அதை அப்படி பண்ணலாமா? சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் பண்ணல, சேல்ஸ் பண்ணிட்டேன்றாங்க. பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து மொத்த காசு கொடுத்தாதான் நான் வந்து உங்களுக்கு வீடு இது பண்ணுவேன், இல்லைன்னா வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஒரு பேங்க்கில் வந்து ஒரு லோன் வாங்குறோம்னாக்கா 22 ரூபாய்னாக்கா நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் போட்டு இருக்கிறோம்னாக்கா அப்போ வந்து மொத்தம் கட்டணும்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் லோனை கொடுக்குறீங்க? எங்களுக்கு லோனை நீங்கள் கொடுக்காம இருக்கலாமே. சரி, நீங்கள் லோன் கொடுத்தாக்கா நான் வந்து 5 லட்ச ரூபாய் கொடுத்தா 6 லட்ச ரூபாய் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏன் 10 லட்ச ரூபாய் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க? ஹெட் ஆஃபீஸ்க்கு போங்கன்னாங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு போனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 லட்ச ரூபாய் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் வந்துடுச்சுமா. எங்கே? காலேஜ் ரோடில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுதான் மெயினாக அது. அங்கே போய் 10 லட்ச ரூபாய் எனக்கு தெரியலன்றதான் என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டின்னு போகிறேன் நான் அந்த பணம் கட்டுறதுக்கு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க வீடு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வாங்க மாட்டோம் காசு. வீடு சேல்ஸ் ஆச்சுன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கணுங்க, ஏன் கேட்கல? அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பணம் கட்டாமல் இருந்த சமயத்தில் நோட்டீஸ் அப்போ வந்து நோட்டீஸ் இது வைக்கல அவர். இந்த 10 லட்ச ரூபாய் நான் என்ன பண்ணேன்னாக்கா நோட்டீஸ் வைக்காத முன்னே பேங்க்கில் எடுத்து போய் கட்டும்போது
வாங்கலைன்னும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க எனக்கு, நீங்க வாமா அந்த காசை எடுத்துக்கின்னு பேங்க்லயே காசு இருக்கட்டும், நீங்க வாங்க நான் வந்து பேங்க்ல கட்டிடுறேன் காசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேங்க்ல கூட்டின்னு போயிட்டு சந்திரிகா, உதய் சந்திரிகா அந்த அம்மா பேரு, அந்த அம்மா போயிட்டு எனக்கு வந்து பேங்க்ல வந்து எழுதி கொடுத்து எல்லாமே நான் பேங்க்ல போறேன்னு என்னை கூட்டின்னு போனாங்க 10.5 லட்சம் ரூபாய்க்கு. பேங்க்ல போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் பக்காவா எழுதுற போல எழுதிட்டு அவங்க அக்கௌண்ட்ல அதை போட்டாங்க காசை. அவங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க. அவங்க பையனுக்கு வந்து படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அந்த பணம். போயிட்ட பிறகு இந்த 2 வருஷம் நான் விட்டேன். ஒண்ணுமே கேட்கலையா? எனக்கு தெரியாது இல்லையா, பேங்க்ல கட்டிட்டாங்கன்றது தானே நான் ஃப்ரீயா இருந்துட்டேன். பேங்க்ல கட்டிட்டாங்க, பேங்க்ல என்ன உடனே பேங்க்காரங்களே சைலண்டா இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம். சரி பேங்க்காரங்க பணம் வாங்கிட்டாங்க பழகுதுன்னு நினைச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பணம் கட்டல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2 வருஷம் ஆன பிறகு எனக்கு நோட்டீஸ் ஒட்ட வச்சாங்க வீட்டில். இன்ன பிறகு நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன்டி, வந்து நான் பார்த்துக்கிறேன், பேங்க்காரங்கிட்ட தான் நான் காசை கொடுத்தேன், பேங்க்காரங்க ஏமாத்தினாங்க எனக்குன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படியே அந்த அம்மா சொல்லும் போது திரும்ப அந்த அம்மா வந்து அமெரிக்காவிலேருந்து வரும்போது நான் வீட்டில் கேட்குறேன், சண்டை போடுறேன் அந்த அம்மா கிட்ட, என்னை வந்து ரோட்டில் நிற்க வச்சிட்டிங்களாம்மா, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க்காரங்க ஏமாற்றிட்டாங்க, நான் வந்து வாங்கி தரேன் காசு, நான் வந்து வாங்கி தரேன் காசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாங்க, செக் ஒன்று போட்டு கொடுத்தாங்க அவங்க, நீங்கள் பேங்க்கில் போய் காசு எடுத்துங்க, நான் சொல்கிற டேட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு பிளைன் செக்கு கொடுத்தாங்க கையெழுத்து போட்டு. அந்த பிளைன் செக்கு போட்டு கொடுக்கும்போது என்னுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு அதை தானே நான் எடுக்க முடியும், எனக்கு எதுக்கு அவங்க பணம் எனக்கு அப்படின்னும் போது நான் அப்படியே நான் சொல்லும் போது நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னும் போது 9 லட்சம் ரூபாய் செக்கும் கையில் வாங்கின காசு 1.5 லட்ச ரூபாய் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த 100 ரூபாய் பேப்பர் 50 ரூபாய் பேப்பர் அதில் எழுதி கொடுத்துருக்காங்க, நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேப்பரு எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். இப்போ பேங்க்கில் நோட்டீஸ் ஒட்ட வச்சிட்ட பிறகு நான் எங்கே இந்த பணத்துக்கு போக முடியும்? அதுலேருந்து தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10.5 லட்ச ரூபாய் அந்த பேங்க்கில் வாங்கியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இன்சூரன்ஸ் இருக்கும்ல, அந்த இன்சூரன்ஸ் எங்கே போச்சு? நீங்கள் இன்சூரன்ஸை போடலன்றாங்க. இன்சூரன்ஸ் போடாமல் எப்படி என் வீட்டுக்காரர் 65 வயசுக்கு எதுக்கு நீங்கள் லோனை கொடுத்தீங்க? நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் லோனை கொடுத்துடுவீங்க, நீங்கள் வீடை வாங்கி சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களை நீங்கள் கொலை பண்ணுவீங்களா? நீங்கள் எந்த ஒரு நியாயம் இது பேங்க்குது? சரி வந்தீங்க, நான் கொடுக்குறேன்னா பணம் நீங்கள் வாங்க மாட்டேன்ட்டீங்க, நான் பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் பண்ணலாம், நான் பணம் கொடுக்கும்போது நீங்கள் பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் உங்களை? அந்த லேக்கான்றவங்க நாங்கள் வீடு விற்றுட்டோங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிங்க. சரி நான் பேங்க்குக்கு போனேன் திரும்ப. நான் எத்தனை தடவை அந்த பேங்க்கில் போய் கதறி அழுது இருக்கிறேன். அந்த லோன் வாங்கி கொடுத்து ஒரு முதலாந்து என்னை பார்த்தா ஓடுறாரு அவரு. எனக்கு தெரியாதுமா, எனக்கு என்னுடைய வேலை வந்து லோன் வாங்கி கொடுத்தா எந்த முடிஞ்சிடுச்சு அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணணும் நான்? இதுக்கு 10ஆம் தேதி நோட்டீஸ் ஒட்ட வச்சுட்டு 1 வாரம் டைம் கேட்டு நீங்கள் உடனே காலி பண்ணணும் நீங்கள் அப்படின்னு 1 வாரம் சொல்ல 1 மாதம் ஒன்றுமே டைமே கொடுக்கல. அவங்க நோட்டீஸாக வச்சுட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்து திரும்ப வந்து தூங்கிட்டு இருக்கிறேன், வந்து கதவை தட்டி வந்து ஒரு 30 பேர் வந்து தபான்னு போலீஸோடு வந்து என்ன வெளியே தள்ளி விட்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கோ என்னை இழுத்து போடுறதுக்கோ உரிமை கிடையாது. நானா வரணும் வெளியே. அடிச்சாங்களா? ஆமா, அப்படி தரன்னு வந்து இழுக்கிறாங்க. அந்த போலீஸ்காரமாவுடைய கையில வந்து என்னுடைய நகம் பட்டுடுச்சு. அப்போ அந்த போலீஸ்காரருக்காக நகம் பட்டுச்சு. ஏங்க நகம் பட்டுச்சுன்னா என்னுடைய சுடு தண்ணி ஊற்றினா நான் வந்து சிரிச்சிட்டு இருப்பேனாங்க. என் உடம்புல கத்ததான் செய்ய முடியும் என்னால். நான் அது போல் கத்துறேன், நீங்கள் வந்து தரன்னு வந்து இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுருக்கீங்க. போலீஸ்காரங்க வந்து அந்த லேடி வந்து என்னை வந்து இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுது. இவங்க வந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பேங்க் ஆளு போலீஸு பேங்க்கோடைய அட்வொகேட்டுங்க வந்து என் வீட்டு வாசப்பல்ல வந்து கேமரா ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன உரிமைக்குது என் வீட்டில் வந்து நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு? நீங்கள் நல்லவர் தானே, நீங்கள் பேங்க்கு போலீஸு எல்லாமே நீங்கள் நல்லவங்க தானே, நீங்கள் என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுகிறேன் நான் ரெக்கார்டு எடுக்கும்ல, நீங்கள் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நீங்கள் எதுக்கும் நீங்கள் பிடுங்குனீங்க? நீங்கள் அந்த தப்பாக பண்ணிட்டாங்க. அடுத்தது என் வீட்டு பூனைங்க, நான் பூனைங்க வளர்க்குறவோ, நான் 15 வருஷமாக பூனை வளர்க்குறேன். ஏன் வளர்க்குறேன்னா எனக்கு யாருமே இல்லை, அதுங்க தான் எனக்கு தோணா, நான் பேசுவேன் கத்துவேன் சாப்பாடு வைப்பேன், அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால் 6 பூனை 7 பூனை என் வீட்டுக்குள்ளே வச்சு நான் வெளியவே அனுப்பாத இருந்தேன். வந்தாங்க திபுன்னு வந்து என்னை வெளியே தள்ளிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டீங்க. அந்த பூனை வந்து செத்து போச்சு. பக்கம் அக்கெல்லாம் வந்து நார்து வாசம் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னை ஃபோன் பண்ணிட்டு. அப்போ எனக்கு வீடு இல்லை, நான் ரோட்லேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன். ஃபோன் வந்தவுடனே சரி வந்து நம்ம போய் பார்க்கலான்னா, நான் வந்து காலையில் வந்து நான் வந்து எல்லாமே எடுத்துடுறேன், பூனைங்களை திறந்து விட்டுறேன். பூனைக்கு உயிரோட இருந்தால் தானேங்க. பூனை செத்து போச்சுங்க, பூனை செத்து போச்சு. அந்த ஃப்ளாட்டே நாரி போச்சு. எல்லாம் கேட்குறாங்க என்ன இவ்வளோ நாத்தம்னா, அது சிக்கன். எங்க சிக்கனுக்கும் பூனை செத்ததுக்கும் அந்த 3 பேர் பெரிய அதிகாரிங்களுக்கு தெரியலையாங்க. சிக்கன் நான் வாங்கவே கிடையாது, பெடிகர் வாங்காமல் தயிர் சாதம் வைப்பேன். இதுதான் என் பூனைங்களுக்கு, இந்த 2 தான் நான் பண்ணுவேன். நான்
தயிர் சாதம் நான் டெய்லி தயிர் சாதம் பால் சாதம் என் பூனைக்கு எதை தான் சாப்பிடும் தவிர சிக்கனை வச்சிட்டிங்க அதான் நாருது. 3 பூனை 4 பூனை சாவடிச்சிட்டாங்க. சரி நீங்கள் சாவடிச்சிங்க கதவு திறந்தீங்கல்ல, என்னை உள்ள விட வேண்டியது தானே. வீட்டுல உள்ள வக்கீல் இப்படி கையை வச்சுக்கினாரு, போலீஸ்கார் இப்படி கை வச்சு, நான் எப்படி உள்ளே போகிறது? நான் எத்தனை பூனை செத்து இருக்குதுன்றது எனக்கு தெரியலங்க. ஆனால் பூனையை வந்து என் குழந்தையா இருந்தால் கூட கொலை பண்ணியிருப்பானுங்க. கொலை பண்ணிட்டானுங்க. 3 கொலை 4 கொலை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என் பூனைங்க தாங்க முக்கியம். என் பூனை கொடுக்க முடியுமாங்க? நான் காசு கொடுக்குறேங்க. என் வீட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு பூனையை கொடுக்க சொல்லுங்கள். நான் வந்து 15 வருஷமா என் பூனைங்களை வளர்க்குறேன். நான் எங்கேயுமே வீட்டு வாசப்படி யார் வீட்டு வாசப்படியோ நான் அமிச்சது கிடையாது. அந்த பூனை வச்சு தாங்க எனக்கு பொழுதுபோக்கே. எனக்கு ஏன்னா சொந்தமாக நல்லா நான் படுத்தேன்னா சுற்றி எனக்கு படுக்கும் அந்த பூனைங்க. நான் படுத்தேன்னா எனக்கு ஒரு வலி வந்தால் என் பூனை காலை அமுக்கி விட்றோம். நான் இவ்வளோலாம் நான் வந்து அதை இது பண்ணிக்கிறேன். இவனுங்க வந்தானுங்க, லாக் பண்ணானுங்க, சீலை வச்சானுங்க. பேங்க்கில் நீங்கள் காசு கட்டல. ஏங்க நான் பேங்க்கில் காசு கட்டலன்னு தெரியுமே எனக்கு. நான் தான் கொடுக்குறேன், நீங்கள் ஏன் வாங்கலை? வாங்கணுமா இல்லையா? நீங்கள் ஏன் அதை வாங்கலை? ஹைகோர்ட்டில் சொன்னாங்களாம், உங்களுக்கு சீல் வச்சுட்டு யார் இருந்தாலும் உள்ள மனுஷன் இருந்தால் கூட நீங்கள் சீலை வச்சுடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வந்ததை என்கிட்ட நீங்கள் காமிக்க வேண்டியது தானே. ஏன் காமிக்கல? என் பொருள் என்ன கேட்காம நீங்கள் எப்படி நீங்கள் தூக்கின்னு போனீங்க? நீங்கள் சொல்லாம கொள்ளாமா? அப்போ நீங்கள் திருடனுங்க தானே நீங்கள். சரி, என் பொருளை தூக்கின்னு போனீங்க. 3 பேர், போலீஸு, வக்கீலு, பேங்க்கார், இந்த 3 பேர் நம்பரில் பேங்க்கார நம்பர் தான் இருக்குது தவிர இவங்களால நான் நம்பரை கேட்குறோம், என் நம்பரெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்போ அடியில் தடியிலோட தானே 30 பேர் நீங்கள் வந்தீங்க. ஏங்க ஒரு வயசான பொம்பளை, எனக்குன்னு யாரும் இல்லை நீங்கள் சண்டை போடும்போது கூட எனக்கு யாருமே நிற்கல, நான் மட்டும் தானே கத்துறேன். நான் அந்த கத்தி நான் வந்து கத்துறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோட்டோ எடுத்தா அந்த அம்மாவை கத்துறான் அந்த வக்கீல். நீங்கள் யாருமா அந்த வீட்டுக்கு? நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோவை எடுக்கிறீங்க? எடுக்காதீங்கம்மா போங்கம்மா. அந்த அம்மாவை தள்ளி விட்றான். அப்போ நான் கத்துறது மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களே, நீங்கள் பண்ண தப்பு நீங்கள் எடுக்கலாம்ல, ஏன் எடுக்க மாட்டேன்னீங்க? என் கேமராவை நீங்கள் ஏன் ப்ளக்கை எடுத்து விட்டீங்க, ஆஃப் பண்ணீங்க? என் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க்கில் காசை கொடுத்தீங்க, வீட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது தவிர என் வீட்டில் இருக்க பொருளுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பொருளை நீங்கள் எப்படி எடுத்தீங்க? நான் வந்து ஊராமுட்டு பொருளுங்களாம் அதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்தீங்க தபான்னு திருடம் போல் வந்து சொல்லாம எல்லா பொருளை தூக்கின்னு போயிட்டீங்க. இப்போ எனக்கு அதில் நஷ்டம் ஆச்சுன்னா அந்த பொருள் எல்லாமே நான் கேட்டு வாங்குவேன். நான் எங்கே வேணாலும் போவேங்க. என் பொருளுக்கோசம் என் பூனைக்கோசம் நான் உயிரை கூட விடுவேன். நான் வந்து எதுக்குமே நான் பால் மாற மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து யாரும் இல்லை. நான் வந்து இவங்க வாங்க அவங்க வாங்க நான் கூப்பிட்றதுக்கு. நான் யாரையும் சொந்த பந்தியும் நான் நாடியும் போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு சேர்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என் மாமியார் வீட்லேயே சேர்க்கலை. நம்மனே என் சொந்தக்காரங்க ஏன் அக்கா தங்கச்சிங்க என்னை எப்படி சேர்ப்பாங்க? ஜாதி விட்டு ஜாதி போகணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கலாட்டா நடந்தது. இல்லை தெரிஞ்சிருந்த யாருன்னா வந்தாங்களா என் வீட்டுக்கு? யாருமே வரலையே. ஏன் இவ்வளோ நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்களே, ஏன் நாத்தனார் மாமியார் வீட்டில் யாருன்னா வரணும்னா ஏன் வரலையே? ஏன்னா நான் வந்து பேசுது அவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக பேசுகிறேன்ல, அதனால பிடிக்காது அவங்களுக்கு. என்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன், ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இப்போ இனிமே என்ன பண்ணுறதா இருக்கு? இப்போ வந்து நான் என்ன பண்ணோன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கிறேம்மா. நான் ஏன்னா எனக்கு ப்ளவுஸ் இல்லை. இந்த ஒரு 5 நாள் 2ஆம் தேதி வந்து கலாட்டை பண்ணேன். இன்றைக்கி தான் வந்து அந்த என் ஃப்ரெண்டு புடவை கொடுத்து அந்த புடவை கட்டிக்கின்னு அந்த பழைய ப்ளவுஸை போட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். யாரும் எதுவுமே கேட்டும் வரல அந்த மாதிரி. சினிமா அது வந்து யாருமே வந்து நம்ம கேட்குற இது இல்லைங்க. அவங்களுக்கு தெரியாதா? நம்ம போய் கேட்கணுமா? நம்ம கேட்டாலும் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. வேற யாராச்சும் இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அவங்க மூலமாக எப்படி என்ன மாதிரி யார்கிட்ட போகலான்னு முடிவில் இருக்கீங்க? எனக்கு வந்து வீடு கிடைக்கணும்னா ஒருத்தரை தாங்க நான் பார்க்கணும். அவங்கள பார்த்தா எனக்கு வீடு கிடைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. யாரை? சிஎம்மை தான். ஏன்னா சிஎம் காதில் பட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி இருந்திருக்கிறாங்க எனக்கு. அன்றைக்கி அந்த கெலாட்டால் ஃபோன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு சார்ஜர் கிடையாது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஃபோனும் எடுக்கலை. பூச்சி முருகன் சார் ஃபோன் பண்ணியிருக்கிறார், நான் எடுக்கலை. நான் திருப்பி ஃபோன் பண்ண அவர் எடுக்கலை. இதுதான் விஷயம் நடந்தது. ஆனால் அவர் சிஎம் சொல்லியிருக்கிறாராம், இவ்வளோ நடந்தது நீங்கள் ஏன் என் காது வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எனக்கு படலை, நீங்கள் என்னன்றது அந்த மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு பூச்சி முருகன் சார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது வந்து வெளியே அது சொல்லி தான் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. வெளியே சொல்லும் போது தான் என் காதில் பட்டது தவிர அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இவ்வளோ நடந்தது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு சிஎம்ன்றது இதே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அவருக்கு 1008 வேலை இருக்கும், 1008 இருக்கும். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு, அதுவே டைம் இருக்காது. என்னுடைய பிரச்சனை எப்படி பார்க்க முடியும்?
எப்போனா சாப்பிடும்போது அப்படியே கேப் கிடைக்கிற நேரத்தில் பார்த்துருக்கலாம், அப்போ அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். பணம் திருப்பி கட்டுறேன்னுலாம் சொல்றீங்க. இனிமே உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன வேலை பண்றதா இருக்கீங்க? லைக் உங்களுக்கு உங்களோட விஷயங்கள் பார்த்துக்கணும்ல? அம்மா எனக்கு எந்த வேலையும் தெரியாது. 61 வயசு ஆயிடுச்சு. எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. என் வயசுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. நான் எந்த வேலை போய் செய்யுது? இது வந்து பேங்க் எப்படின்னா எல்லாம் லீவ் டைமில் போட்டு என்னை கழுத்தை அறுத்துடுது. கோர்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே ஸ்கூல் லீவ்லெல்லாம் வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க அவங்க. கேட்டாக்கா 4 வருஷமாக நாங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் ஒட்ட வச்சிட்டோம். 4 வருஷமாக எங்கே ஒட்ட வச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி 4 வருஷமாக நீங்கள் நோட்டீஸ் வச்சீங்கன்னா திரும்ப ஒரு கோர்ட்டில் போட்டு நான் ஆர்டர் வாங்கினேன். அப்போ 3 லட்ச ரூபா நீங்கள் ஏன் வாங்குனீங்க? கோர்ட் ஆர்டர் ஏன் வாங்குனீங்கல்ல? இதை பற்றி தெரிஞ்ச ஏதாச்சும் அட்வொகேட் கிட்ட போகலாம்ல? நான் வக்கீல் கிட்ட போய் அந்த மாதிரி லீகலாக. அம்மா நான் அட்வொகேட் கிட்ட போகணுன்னாலும் எனக்குன்னு ஒரு காசு வேணும் இல்லைம்மா. எனக்கு யார் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு யாராவது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு இந்த வீடு வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். எனக்கு நான் இன்னொரு வீடு இருக்குது, அதை விற்றா நான் வந்து காசு எடுத்துன்னு தரேன் அவங்களுக்கு. சிஎம்மா பார்க்கணும், அங்கே பிரச்சனை தீரும்னு சொல்கிறீங்க. எனக்கு தீருங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து சிஎம் கிட்ட வந்து எனக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் டியூ கட்டுவேன், நான் பணம் கட்டுவேன். எனக்கு தெரியும் 20 ரூபா அந்த டியூ எப்படி வருதோ அப்படி நான் கட்டுவேன். இப்போ அந்த டியூ கட்டுறது இப்போ ஐடியா நான் டியூ கட்டிடுறேன்னு இருக்கு. பட் அது எப்படி? அது வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இப்போ வேலை தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம், இவ்வளோ சம்பளம் நாங்கள் தரோம், நீங்கள் வீடு மூட்டுருந்தா மீட்டுங்க அப்படின்னும் போது நான் திரும்ப நான் டியூ கட்டுவேன். நான் டியூ கட்டாத இல்லையா, என் வீட்டுக்கு சேர்த்து கூட நான் வந்து 2 வருஷம் டியூ கட்டினேன் இல்லையா. கண்டிப்பாக இப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக அது சேர வேண்டிய இடத்துல சேரும் நம்பலாம். சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய இடத்துங்க ஆளுங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வந்து வீடு இல்லாமல் நான் இப்போ இருக்கிறேன்னா நான் எத்தனை நாள் என் ஃப்ரெண்டுங்க வீட்டில் இருக்க முடியும்? எத்தனை நாள் நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தூங்க முடியும்? அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. நான் வந்து அவங்க வீட்டில் தங்கறதுனால வந்து அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்ல, அவங்க ஃபேமிலி. எனக்கு எத்தனை நாள் வந்து இடம் கொடுப்பாங்க? பாவன் பார்த்து ஒரு நாள் உள்ள, ஒரு மாதம் உள்ள, 10 நாள் உள்ள, அதுக்கப்புறம் திரும்ப நான் வீடு தேடணும் இல்லை, உங்களுக்கு வீடு கிடைக்கணும் இல்லை. எனக்கு வந்து வீடு வேணுங்க, தங்குறதுக்கு வீடு இல்லை. என் பொருளுங்க வந்து ஊராமுட்டு நகைங்கெல்லாம் வந்து போயிருக்குது அந்த பீரோவில். ஒரு பொருள் எடுத்தால் கூட என்னை நிற்க வச்சுட்டு இவ்வளோ பொருள் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம்னு சொல்லிட்டு என்னை காட்டிட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். திருன்னு வந்தாங்க, பூனையை திறந்து விட்றேன்னு பூனை எல்லாம் செத்துக்குது. என்னன்னு கேட்டால் பூனை உயிரோட இருக்குது, ரெக்கார்டு இருக்குதுன்றாங்க பேங்க்கில். அந்த ரெக்கார்டு நீங்கள் எடுத்துன்னு வாங்க, நான் பார்க்குறேன். என் பூனை சாவலைன்னா அந்த பூனையை எடுத்துன்னு வாங்க அந்த ரெக்கார்டு. ஏன்னா அதுங்களுக்கு அந்த பூனைங்களுக்கு எங்கேயும் போகிறதுக்கு வழி தெரியாது. வீட்டில் இருக்கிற பூனை எப்படி நீங்கள் ரோட்டில் கூட தாண்ட முடியாது. அது ஃப்ளாட், அது உள்ளவே தானே இருக்கும். உங்களுக்கு பூனைன்றது உயிர் கிடையாதா? பூனை செத்துதுக்கும் சிக்கன் வாசனைக்கும் வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கோர்ட்டில் அந்த ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்து எங்கள் குண்டா வந்து ஒரு 30 பேர் வராங்க, 30 பேர் வந்து கோர்ட்டில் அனுப்புகிறாங்களா? கோர்ட்டில் வேறு வேலை இல்லை, ரவுடிங்களை அனுப்புவாங்களா ஒரு செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு? அதுவும் நான் பெரிய சின்ன பொண்ணா, நான் 16 வயசு பொண்ணா, 20 வயசு பொண்ணா? 30 பேர் வந்தால் நான் நின்று சண்டை போடுறதுக்கு? நான் கத்துறது தானே நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. ஏன் நீங்கள் பண்ண தப்பு எடுங்க. என் கேமரா தான் இன்னைக்கு எனக்கு பேசல. நீங்கள் ஏன் கேமராவை ஆஃப் பண்ணீங்க? கேமராவை ஏன் பிடுங்குனீங்க? என் வீட்டு கேமரா பிடுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? வீடு தான் உங்களுக்கு சொந்தம். நான் லோன் கட்டல, ஓகே, நான் சொல்கிறேன். நான் அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு வந்து நீதிபதி தான் வந்து நம்ம நீதிபதி அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்க கையில் தான் இப்போ இருக்குது, எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது வந்து பெரிய பங்களா கிடையாது, இது சிங்கிள் பெட்ரூம். நான் ஒண்டி தங்கத்துக்கு மட்டும்தான் என் வீட்டுக்காரர் வாங்கி அடையாளம் வச்சுட்டு போனது. அது அவரு இருக்கிற இடம், அவர் வாங்கி கொடுத்த ஒரு சந்தோஷத்தில் நானும் இருந்துட்டு சாக போகிறேன். நான் அந்த வீடு தூக்கின்னு போகிறேன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சேர வேண்டிய இடத்துல சேரும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஹெல்ப்பும் கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஹெல்ப் கிடைக்கணும்மா. எனக்கு நான் எதிர்பார்க்குறது ஹெல்ப் கிடைக்கணும். ஏன்னா வந்து ஒரு காஃபியை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை எதிர்பார்க்குறது, எதிர் வீட்டுக்கார எதிர்பார்க்குறது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதே போல் என் வீடாக இருந்தால் ஒரு மணி நேரம் நான் படுத்து தூங்கலாம். தெரிஞ்சவங்க வீடுன்னா அவங்க எழுந்துக்கிற டைம் தான் நம்ம எழுந்துக்க முடியும். அவங்க ஷூட்டிங் போகிற டைம் தான் நம்ம எழுந்துக்க முடியும். அவங்களும் ஷூட்டிங்காரங்க தான். நான் தங்கியிருக்கிற வீடு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும்ல, நான் இருக்கிறது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்கும் இந்த இஷ்யூ பற்றி தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் கூடிய சீக்கிரமாகவே வரட்டும்னு. எனக்கு கூடிய சீக்கிரமாக வந்து நான் இருந்த வீடு, என் பொருளுங்க தேடின்னு போன பொருளுங்கெல்லாம் வந்து திரும்ப என் வீட்டில் வந்து சேரணும். எனக்கு அந்த வீடு வேணும். நான் அந்த ஹெல்ப் தான் நான் கேட்குறேன். எனக்கு அந்த ஹெல்ப் வந்து நீதிபதி கண்டிப்பாக பண்ணி தரணும் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு வந்து சிஎம் கையில் எல்லாமே இருக்குது.
எனக்கு அவர் நினச்சா ஒரு செகண்ட் வேலை. இது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இது ம். இது பெரிய அமௌண்ட் கிடையாது, பெரிய இது கிடையாது. இது கண்டிப்பா பண்ணணும். ஓகேம்மா, தேங்க்யூ.